ஹாய்மா. ஹாய் நிஷா. ஸோ இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு என்னுடைய அண்ட் கிரணுடைய ஃபேவரட் எள்ளுப்பொடி நீ காட்டி கொடுக்க போகிற. ஓகே, சரியா? ஸோ ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ், கண்டிப்பாக. சொல்லுமா. இப்போது 1 கப்பு உளுத்தம்பருப்பை எடுத்துக்கணும். ஓகே. அதை வந்துட்டு நாம் கேஸில் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். சரி. வச்சுட்டு அதை வந்துட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும் நம்ம. சரி. ஸோ எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்ஸ் இல்லையா? 1 கப்பு உளுந்துன்னா ஒரு எல்லாமே கடலைப்பருப்பு. ஓகே தான், சரியா? சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஓகே. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம் என்றைக்கும் பண்ணிக்கப்படாது. நல்ல வாசனை வர மாதிரி வறுத்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி கலர் மாற ஆரம்பிக்கும். ஆமாம் ஆமாம், கரெக்ட். ஓகே, சரி. ஸோ இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில், ஆமாம், இந்த பியூட்டிஃபுல் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆன அப்புறம் நீ இதை ஷிஃப்ட் பண்ணிட்ட. ஓகே. அதுக்கப்புறம் என்னம்மா ஆட் பண்ண? அடுத்தது அதே மாதிரி 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். ஓகே. எடுத்துட்டு அதையும் இதே மாதிரி லோ ஃப்ளேமில் தான் அதையும் பொன்னிறமாக வறுத்துக்கணும், நல்ல வாசனை வர மாதிரி. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் ஆகும். ஆமாம், கரெக்டாக. அதுக்கப்புறம் எள்ளு ஆட் பண்ணிக்கணும். ஓகே. இதே மாதிரி எள்ளையும் நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஆனால் அது ஒரு மாதிரி படப்படான ஒரு சவுண்ட் வரும் இல்லையா? ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்துடணும். ரொம்ப இது கருகிற மாதிரிலாம் வறுத்துக்கப்படாது. சரிம்மா, ஓகே. அதுக்கப்புறமா எண்ணெயை போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த மிளகாவை வத்த மிளகாவை நாம் நல்லா வறுத்துக்கணும். அதையும் கொஞ்சம் ப்ரௌனாக இல்லையா வறுத்துக்கணும். ஓகே, சரி. அப்புறமா கேஸை அணைச்சிட்டு நாம் என்ன பண்ணோன்னா அந்த கொಬ್ಬರಿ இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஒன்றும் பொன்னிறமாக வறுக்க வேண்டாம், சும்மா ஒரு லைட்டாக வறுத்துண்டா போகிறோம். சரி. அது கொஞ்சம் ட்ரை ஆகிறவளோ அந்த வாசனை விடுற வரைக்கும் அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டா போகிறோம் இல்லையா? ஓகே, ஃபைன். அது என்ன ஒரு 1 மினிட் போகிறோம் இல்லையா? போகிறோம். ஷோர். ஓகே. இதான அப்புறம் நம்ம கேஸை திருப்பியும் கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு கருவேப்பிலையை நாங்கள் வறுத்துக்கணும். அதுவும் அவ்வளவுதான், கொஞ்சம் ட்ரை ஆனால் போகிறோம், ரொம்ப ஒன்றும் வறுத்துக்க தேவை. ஸோ இது ஒரு பிடிச்ச பிடி. ஆமாம் ஆமாம், சரி. ஓகே. ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும். கரெக்ட். 1 மினிட் இருந்தால் போகிறோம். இதை வந்துட்டு வறுத்தது எல்லாம் நல்லா ஆறின அப்புறம் நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணோன்னா மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் ரவை மாதிரி உடச்சி அரைச்சிக்கணும். இதை கிரைண்ட் பண்ணிக்கணும். சரியா? சரி, ஓகே, ஃபைன். இந்த மாதிரி நல்லா நைஸாக ரவை மாதிரி உடச்சிக்கணும். ரொம்ப நைஸ் பவுட்ரு மாதிரிலாம் நம்ம இதை உடச்சிக்கப்படாது, ஏன்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். சரியா? பர்ஃபெக்ட். இப்போது மிக்சி ஜாரில் நம்ம கொಬ್ಬರಿ, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, வெல்லம், உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதோடு நாம் அந்த பருப்பு பொடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஓகே. ஸோ எல்லாமே ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைக்கணும். பாத்தியா என்ன அழகான கோல்டன் கலர் வந்துட்டு. இது இட்லிக்கு, தோசை, அடை, அக்கி ரொட்டி கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். 15 நாள் மட்டுமோ இதை வச்சுக்கலாம். ஓகே, சரி. ஸோ இப்போ நான் கிரண் மட்டும் அல்ல இஷ்டப்பட்டு சாப்பிட்றது, நீங்களும் அம்மாவுடைய இந்த யம்மி எள்ளுப்பொடியை எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம். இதோடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பாருங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. தேங்க்ஸ்மா. ஓகேம்மா.